ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் வந்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க கிருஷ்ண. அவங்களோட அம்மாக்கே இல்லாத அக்கறை அப்படி உங்கள் 2 பேருக்கும் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படும் போது அவனை நான் விட்டு கொடுத்துருவேன்னா அவனை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிருஷும் மீனாவும் முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா அவனை சீர்திருத்தும் பள்ளியில் சேர்த்தணுன்னு அஜயோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவனை சீர்திருத்தும் பள்ளியில் சேர்த்தை எனக்கு விருப்பமே இல்லை. அவன் எப்படி ஆச்சு நல்லபடியாக இதில் இருந்து வெளியே வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, உன்னோட நல்ல மனசுக்காச்சு அவன் சீக்கிரமாக வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி யாருக்குமே அந்த மாதிரி கஷ்டம்லாம் நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு, ஆனால் அது என்னன்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சொல்லலை. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் திரும்பவும் அவரை நம்ம தொல்லை பண்ணாமல் இருந்தாவே போதும். அவர் சந்தோஷமாக இருப்பார். அவரை இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நான் அவருக்காக கொண்டு எல்லாத்தையுமே நான் மறக்க விட்டு இப்போது சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு மீனா மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, என்ன தான் சம்பாதிக்கணும்னு இருந்தாலும் ஒரு பெத்த புள்ள இந்த அளவுக்கு இங்கே கஷ்டப்படும் போது எப்படி தான் மாமா அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. புள்ளைய விட்டுட்டு கூட அவங்க சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு நினச்சி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க மீனா. இதெல்லாமே கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.